ஒரு ஒன்று வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்னென்னா நான் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது டிஃப்ரெண்ட் இல்லை, நான் வந்து ட்ரை பண்ணாமல் புதுசாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து எடுத்துட்டேன். இது கீழே வந்து பிடிச்சி இன்னொரு உப்பு போட்டு அப்படி அயன் பண்ணிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து, அதாவது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ப்ரீ ப்ளீட் பண்ணி வீட்டில் வந்து எடுத்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதில்லை. ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது, ஏதோ எக்குதக்கா வரும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துகிட்டு போவோம், ஆனால் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட் பண்ணுற வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இன்னொரு மேரேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். பண்ணலாமா? பண்ணலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோ போகலாம். சரி வாங்க, ப்ரீ ப்ளீட் பண்ண போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்று வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்னென்னா நான் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது டிஃப்ரெண்ட் இல்லை, நான் வந்து ட்ரை பண்ணாமல் புதுசாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். பட்டு பாவாடை சட்டை தைப்பாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி எனக்கு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவையை எடுத்து பாவாடை தைச்சேன். அது காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் வந்திருக்கு. ஏன்னா அயன்லாம் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக இந்த மாதிரி ஷைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி அதுக்கு மேட்சிங்காக ஒரு துப்பட்டா இது எடுத்தால் தாவணி மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பாவடையை காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பின்னணியில் நான் சொல்கிறேன். இதுதான் கலர் நல்லா இருக்குதா? சூப்பர் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நான் கல்யாணத்துக்கு வந்து நலங்கு வைப்பாங்கல்ல, ஸோ நலங்கு வைக்கும்போது அக்காங்களை யாரோ ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேரீ வந்து எடுத்து வச்சு நலங்கு வச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசம் இருக்கும். மேலே கொஞ்சம் ப்ளீட் நல்லா வரும், ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் வராது. ரொம்ப என்னதான் நம்ம இது பண்ணாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்குற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன், பாவாடையாக தைச்சிட்டீங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இங்கே வந்து பாருங்க ப்ளீட்டு சூப்பராக இருந்ததுல. சூப்பர். இதை கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முருகா நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணேன். ஏன்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவையே நான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிசைனுக்கு கட் பண்ணுறோம், கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கட் பண்ணலாம். ஆனால் ஒரு புடவையே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கட் பண்ணி, சுத்தமாக கட் பண்ணும்போது கரெக்டாக பாவாடை மாதிரி வந்துச்சுன்னா பாவாடையாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் இல்லாமல் போச்சுன்னா ஒரு புடவை வேஸ்ட் ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது இந்த கலருமே சரி, இந்த காம்பினேஷன் சரி, இந்த கலரும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் நம்ம வேர் பண்ணி காட்டலாம். ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு, ஆனால் இந்த சேரீ நான் ப்ளவுஸ் தைச்சிட்டேன், கிளாஸ் போகும்போது தைக்கணும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு சேரீயோட ப்ளவுஸ் அது போய் தைச்சிட்டேன். அந்த ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே, சரி, நல்லா இருக்கா? சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவாடை எப்படி இருக்கு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? எடுக்கலாம். இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தீர்த்துருக்கு. ஏன்னா நம்ம கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் அந்த டிசைன் எல்லாமே சேர்ந்து ஆகுது. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து வீடியோ பார்த்தேன், பேப்பர் வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு தீர்த்துனாங்க. நம்மளும் அதே ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே சரி. ஏன்னா நேற்று அந்த பாவாடை தீர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீ பேப்பர் வச்சு தான் தீர்த்துனேன். ஆமாம், கரெக்டாக ப்ராப்பராக வந்துச்சு அது. சரி, ஓகே, இது எடுக்கலாமா? எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் எதுவும் கிளாஸ்லேருந்து போகல, சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டிலே எடுப்போம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை இருக்குது இல்லையா, ஆமாம், இது வந்து ப்ளீட்டு எனக்கு எவ்வளோ ப்ளீட் தேவையோ அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுக்கணும். நான் எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இவ்வளோ பெருசு இதை விட கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தோன்னா கூட கொஞ்சம் எடுத்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் இது ஏன் அப்படி கட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்டி தான் எனக்கு தெரியுமே எந்தெந்த சைடு எந்தெந்த வாட்டை வரும்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அதனால் சும்மா அப்படியே வச்சே கட்டுவேன். அவ்வளோதான், இப்படி எடுத்துட்டு இப்போ எனக்கு வாட்டை வந்துடும். இப்படி இருக்கும், சும்மா தான் இந்த கீழே வந்துச்சு பாருங்க. சும்மா எந்த சைடு வாட்டம் வருதுன்றதுக்காகவா? ஃப்ரண்ட்டு பேக்குன்னு? ஃப்ரண்ட்டு பேக் தெரியும், ரைட்டா லெஃப்டான்னு தெரியாது. ஓகே, சைடு வரணுமா அந்த சைடு? இந்த மாதிரி அழகாக ப்ளீட் எடுத்துக்கலாம்.
எல்லாம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு மேலே நல்லா ப்ளீட் வருது, கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வருது எடுத்துட்டேன் இவ்வளோ தூரம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஆளாக தான் இதை எடுக்க முடியாது, மனோட ஹெல்ப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஏன்னா மேலே ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்கணும், நான் வந்து கீழே நின்று எனக்கு தேவையான அளவு வச்சு எடுத்துப்பேன். ஓகே ஓகே. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. போதும், கரெக்டாக இருக்கு. அழகாக இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஒன்று ஒன்றா தேவைப்படுது. இப்படி இப்படி எடுத்து வச்சு ஃபஸ்ட் அயன் பண்ணிக்கலாமா? எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக இருக்குங்க அந்த மாதிரியா? நான் இங்கே வந்து கீழே பின் போட மாட்டேன், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து விட்டுட்டேன். இது தேவையில்லை, நம்ம பின் போட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ப்ளீட் எடுத்து மனோகையில் பிடிச்சி நிற்க சொல்லிவிடுவேன். நிற்க சொல்லிட்டு அவர் மேலே பிடிச்சிட்டு இருப்பாரு, எனக்கு தேவையான அளவு நான் கீழே உட்காந்து இந்த மாதிரி எடுப்பேன். எப்படி எடுப்பேன்னா இந்த மாதிரி எடுத்துப்பேன். எடுத்து இப்படி வச்சு பின்னாடி ஒன்று இப்படி இந்த வேலை தண்டனா இப்படி தள்ளி ஒன்று அப்படி இப்படி 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 எடுப்பேன். ஸோ அது மாதிரி கரெக்டாக வந்துடும். உள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி கொச்ச கொச்சன்னு இருக்கும் தான், ஆனால் வெளியில் நல்லா இருந்தால் ஓகே, கரெக்டாகவும் இருக்கும். ஆனால் சரி வாங்க தீர்த்திடலாமா? தீர்த்தலாம் வாங்க. எல்லாம் ரெடி, லாண்ட்ரிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இவங்க ஹேண்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வச்சுதான் அப்படியே கட்டரில் போடு. எங்களுக்கு வந்து ஸ்டூல்லாம் இல்லை, நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது அந்த தரையில் போட்டு தான் கட் பண்ணுறேன். அதனால இதுவும் அப்படி தான் இருக்கும். நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்க பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இதை ஒரு பீட்டாக நவுத்தி விட்டுக்கலாம். ஓகே. நம்ம கட்டுறதுக்கு தகுந்தப்பெல்லாம் நவுத்தி விட்டு அயன் பண்ணால் அது அழகாக நின்றுடும். அவ்வளோதான். ஓகே ஓகே. நான் பேப்பர் வச்சு அயன் பண்ணுங்க. ஏன்னா போன சாரி வந்து பேப்பர் வைக்கல தானே? ஆமாம் வைக்கல, அப்படி தான் அயன் பண்ணேன். ஆமாம், பேப்பர் வச்சா கொஞ்சம் நீட்டாக வருது, சுருக்கம் இல்லாமல். ஓகே பண்ணலாமா? பண்ணலாம். பீட் அழகாக தெரியுதுல? சூப்பராக இருக்கு. இது ஆக்சுவலாக அயன் பண்ணி போகிறதோட அப்படியே நின்னா நல்லா இருக்கு. ஏன்னா இது பாருங்க, அயன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெலிசாக குச்சி மாதிரி ஆகிடும். அயன் பண்ணலை அப்படின்னா அழகாக இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். நல்லா இல்லை என்னவோ போடவே கிடச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கணும். தீர்த்துவா? தீர்த்தலாம். தீர்த்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றா இல்லை, மொத்தமாக அப்படி வச்சு பண்ண வேண்டியதான். ஓகே சூப்பர். பேப்பர் வச்சு தீர்த்ததுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் தீர்த்தலாம், துணிக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் இது இப்படி வரும் இல்லையா, அப்படி வந்து பின்னாடி போகிற வரைக்கும் அந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு லென்த் அயன் பண்ணால் போதும். அவ்வளோதான் கல்யாணத்துக்கு. ஆனால் கரெக்டாக ஈஸியாக சீக்கிரம் கட்டிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு தான் சாரீ, ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோன்னா சாரீ கட்டுறதுக்கு 1/2 hour மேலே ஆகிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக. ஆமாம், அப்படியே எடுத்து மாட்டிக்கிறேன். அதை கட்டுறதை விட அந்த ஃப்ளீட்டிங் எடுத்து ஒரு சாரீ படியும், ஒரு சாரீ படியாது. அதான் ப்ராப்ளமே. வச்சு கையாலே தீர்த்தணும் அந்த நேரத்தில். பட் இது நல்ல ஐடியா தான். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வந்து கீழே எடுத்து பண்ணிக்கிறேன். இது மடிக்க தான் எனக்கு தெரியாது, தெரியுமா? அப்படியே சுருட்டி மடிப்பாங்களே அந்த மாதிரியா? மடிக்க தெரியாது. நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவு சும்மா மடித்து எடுத்து வச்சிருவேன். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கட்டிட்டு போயிடுவேன். ஓகே, மடிக்கிறேன்னா அது பிரியாத அளவுக்கு மடித்து வைக்கணும். அது இருக்க மாதிரி. அது அந்த அளவுக்கு லென்த் இருந்தால் போதுமா? போதும், எனக்கு போதும். வீட்டில் எப்படி வரப்போகிறது தெரியல. ஆனால் ட்ரை பண்ணுறவங்ககிட்ட. ஆனால் எனக்கு எடுத்தோன்னே இப்படி வரல. இந்த மடிப்பு இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் வரல.
எப்படி வச்சு கட்டினாலும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு அந்த இதுவே இந்த மாதிரி வரவே வராது. அப்புறம் போக போக கல்யாணம் ஆன புதுசில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டாக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாரீ கட்டுறதோ தாவணி கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டாக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்பேன். சரி ஓகே போதும், நம்ம இது மட்டும் தீத்திட்டு எடுத்துட்டு அப்புறம் கீழே ஃப்ளீட் எடுக்கலாம். கீழே அது ஃப்ளீட் எடுக்கணும், அதுதான் கஷ்டமே. ஆனால் நல்லா இருக்கும். எனக்கு கட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க தெரியுமே, கட்டாமல் எடுக்கவே தெரியாது. சரி நான் கற்றுக்கலாம். ஓகே இது முடிஞ்சிச்சா? இது முடிஞ்சிச்சு. நான் நிறுத்திடுறேன். அந்த ப்ளீட் எடுத்துட்டு மூக்கு போட்டு அப்புறமா வச்சு தீட்டிக்கலாம். சரி ஓகே. அதையும் மேலே போட்டு எடுப்பேன். சரி இப்போ போட்டு காமிக்கிறேன் எப்படி சொல்லி பாருங்க. அவ்வளோதான். இதில் வந்து நான் ப்ளீட் எடுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு சுற்று உள்ளே சுற்றிட்டு வெளியில் அந்த இது ஃப்ளீட் எடுக்கிறதா? இது வரைக்கும் இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் வந்து ப்ளீட் எடுக்கலாம். சரி ஓகே. கீழே எடுக்க போட்டு கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து எடுத்துட்டேன். இது கீழே வந்து பிடிச்சி இன்னொரு உப்பு போட்டு அதை அயன் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகே, மேலே இருக்கிற இதுக்கே கீழே இழுத்து வச்சுட்டு ஊக்க பண்ணணுமா? சரி பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு நீ வேணும். ஆமாம், ஹெல்ப் இல்லாமல் அது பண்ண முடியாது, இன்னும் ஒரு ஆள் கூட இருக்கணும். பிடிச்சிக்கோ, நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஓகே சரி ஓகே. பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளீட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். நான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வைப்பாங்க, இப்படி எடுத்து வச்சு அயன் பண்ணுவாங்க. புரியுதா? ஒன்று ஆமாம். ஆனால் நான் அப்படியே அயன் பண்ணிட்டுருவேன். எனக்கு நின்னா போதும் அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதை அயன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சரி பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த சேரீ கட்டி ஒரு ஷார்ட்ஸாவது போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து சொல்லி பார்க்குறேங்க ஃப்ரெண்ட். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணவே பயப்படுவேன் நான் ஃபர்ஸ்ட்லாம். என்ன சனியா முடிச்சிச்சா? முடிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் அப்படியே ப்ளீட் எடுத்தேன். ஸோ நான் கிளாஸ்லாம் போய் எதுவும் கற்றுக்கல, சும்மா செல்லை பார்த்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் வச்சு தீத்தி எடுத்தது தான். இது எப்படி மடிக்கணும் கூட எனக்கு தெரியாது, சும்மா நான் எப்படி வீட்டில் மடிக்கிற மாதிரி மடித்து வச்சிருவேன். இப்போ நான் மடிக்க போகிறீங்களா? சரி ஓகே. கீழே நிறைய படம் போட்டிருக்கேன். ஆமாம், இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி அழகாக டைமிங்க்கு கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சிட்டேன், சும்மா மடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், எனக்கு ப்ராப்பரெல்லாம் மடிக்க தெரியாது, சும்மா மடித்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷன் போகும்போது வேர் பண்ணிட்டு போக வேண்டியதான். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதோட ப்ளவுஸ் தான் இது. நல்லதா? சூப்பராக இருக்கு. ஸோ இது ரெண்டு போய் எடுத்து வச்சிட வேண்டியதான். என் வேலை முடிஞ்சிச்சுப்பா. நான் ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நமக்குலாம் அந்த வேலையும் இல்லை, அப்படியே ட்ரெஸ் மாட்டிட்டு போக வேண்டியதான் எங்களுக்குலாம். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளீட் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போது போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.